அம்மாக்கு ஸ்டேட்டஸ் போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போடா. ஐயோ அம்மா, என் ஃப்ரெண்ட் நவீன் வெளிய நிக்கிறான், நான் விளையாட போணும். டேய் ப்ளீஸ்டா, அம்மாக்கு ஸ்டேட்டஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி குடுறா. இந்த நாள் நான் உட்கார்ந்து 3 மணி நேரமா சொல்லி கொடுத்திருக்கேன், இது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? டேய் மறந்துட்டேன்டா. என்னத்த மறந்தீங்களோ? காலையில எந்திரிச்சு சோறு செய்யணும், மத்தியானம் எந்திரிச்சு ரசம் வைக்கணும், இதே ஞாபகத்துல இருந்தீங்க. ஸ்டேட்டஸ் எப்படிமா தெரியும்? உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட தெரியுதா? பக்கத்து வீட்டு ஆண்டி இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டிஎம் பண்றாங்க, ஆனா உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க தெரியல. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் பரவாயில்ல. அந்த குஷ்பா ஆண்டி மீஷோல விதவிதமா ஆர்டர் போடுறாங்க, அமேசான்ல விதவிதமா ஆர்டர் போடுறாங்க. உங்களுக்கு ஸ்டேட்டஸ் போட தெரியல. எத்தனை தடவை கா போட தெரியல நடிச்சிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு நான் 4 டைம் ஸ்டேட்டஸ் போட சொல்லி கொடுத்திருக்கேன், ஆனா உங்களால புரிஞ்சுக்க முடியல. இப்போ நான் உங்களை அடிக்கட்டுமா? டீ நான் உன் அம்மாடா, இப்படி தான் பேசிட்டு இருக்க. அம்மா தோசை சுடவும் சோறாக்க மட்டும் தெரிஞ்சா பத்தாதுமா, ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் இதெல்லாம் பண்ண தெரியணும். பக்கத்து வீட்ல பாருங்க, அந்த ஆண்டி இன்ஸ்டாகிராம்ல செல்ஃபி போல படுத்து டான்ஸ் ஆடுறாங்க, ஆனா நீங்க ஸ்டேட்டஸ் வைக்க தெரியாம இருக்கீங்க. அப்படியே ஸ்டேட்டஸ் வச்சாலும் அந்த பாட்டெல்லாம் என்னால காது கொடுத்து கூட கேட்க முடியலமா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? டேய் என்னடா, என் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஸ்டேட்டஸ்லாம் வச்சிட்டு இருக்க, என்னடா இப்படி பேசுற? என்ன ஸ்டேட்டஸ் வச்சிட்டு இருக்கீங்க? உங்க பாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன ஒரே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை ஹைட் பண்ணி ஸ்டேட்டஸ் வைங்கன்னு சொன்னா அதுவும் உங்களுக்கு தெரியல. சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏபிசிடி போட தெரியல, ஆ போட தெரியல, குண்டி பழுக்கிற வரைக்கும் என்ன அடிச்சிருக்கீங்களே, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட தெரியல. இப்போ நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? எப்பா சாமி, எனக்கு சொல்லியே தர வேண்டாம், முத கிளம்பு. இதுக்கு மேல இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டு இருந்தா இப்போ குண்டி பழுக்கு பாத்துக்கோ உனக்கு. சஞ்சய் கிளம்பிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று பேசணும், அம்மா நிஜமாலுமே அடிச்சாலும் அடிப்பாங்க. சபாடா, ஒரு வழியா மூச்சு பிடிக்க பேசி இங்க இருந்து எஸ்கேப் ஆயாச்சு. நல்ல வேலை, அம்மாக்கு ஸ்டேட்டஸ் போட சொல்லி கொடுக்க இன்னைக்கு உட்கார்ந்தோம், இன்னைக்கு பூரா அதுல தான் இருப்போம். கிரேட் எஸ்கேப்டா சஞ்சய்.